Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரவா ஸ்டஃபிங் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கிண்ணத்தில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 1/2 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதில் இப்போ உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா அதையும் சேர்த்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இல்லை கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நாங்கள் ஒரு கேரட் நறுக்கி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக, அதையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். பாதி முட்டைகோஸ் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். காய்கறி நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரவை தோசை ஊற்றலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம ஊற்றாப்போ ஊற்றுற மாதிரி நல்லா திக்காக ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டியாக திக்காக ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் ஸ்டஃபிங் அதையும் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். இது நல்லா வெந்து வரட்டும். 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. 1 சைடு இப்போ திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி அந்த சைடு வெந்து வரட்டும். நம்மளோட ரவை தோசை 2 பக்கமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவை தோசை இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.